வணக்கம். உங்கள் ராஜ்குமார். ஹோப் யூ ஆர் ஃபைன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நடந்தது. கொஞ்சம் சென்சேஷனலான விஷயம். அதே நேரத்தில் சமுதாயத்துக்கு ஒரு பேரழிவை கொண்டு வரக்கூடிய விஷயம். பொத்தேரின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நியர் டு எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கத்தில். ஸோ அந்த பொத்தேரியில் எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கத்தில் உள்ள அந்த பொத்தேரி ஜங்ஷனில் நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அந்த ஹாஸ்டல்ஸில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு காலை 5 மணி அளவில் ஒரு 500 to 600 போலீஸ் திரண்டு நிறையா பேர் விடுதி மாணவர்கள், அதாவது விடுதி மாணவர்கள்னால் கல்லூரிக்கு உள்ளே இருக்கவங்க கிடையாது, கல்லூரிக்கு வெளியில் நிறைய விடுதிகள் வாடகைக்கு விட்டுருக்காங்க நிறையா பேர். அதில் பார்த்திங்கன்னா கஞ்சா சாக்லேட்ஸ், கஞ்சா மாத்திரைகள், ஸோ இந்த மாதிரி நிறைய போதை வஸ்துக்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இது எங்கே? எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கத்தில் உள்ள ஹாஸ்டல்ஸில். ஸோ அதாவது அந்த பொத்தேரி ஜங்ஷன்னு சொல்லுவோம், ரைட்? இப்போது இந்த சீக்வன்சஸ் காலங்காலமாக இருக்குது. நாட் ஓன்லி நியர் எஸ்ஆர்எம் காலேஜ், நிறையா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பக்கத்துலேயும் நிறையா காலேஜஸ் பக்கத்துலேயும் இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்ல வரல, எல்லா காலேஜஸ் பக்கத்துலேயுமே நிறைய காலேஜஸ் பக்கத்தில் இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது வெளியில் இருக்க ஹாஸ்டல்ஸ் நடக்குது, உள்ளார் இருக்க காலேஜுக்கு உள்ளார் இருக்க ஹாஸ்டல்ஸ் நடக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த போதை வஸ்துக்களுக்கு ஒன்ஸ் அடிமை ஆகிட்டாங்கன்னா அவங்க அதிலிருந்து ரெக்கவரி ஆகிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இப்போது இது பார்த்திங்கன்னா எப்படி இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னால் ஒரு 2 கேங்குக்குள்ளே அடிதடி ஆகுதுன்றாங்க. ஸோ இந்த போதை வஸ்துக்கள், அதாவது கஞ்சா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை விற்கிறதுல 2 நார்த் இந்தியன் கேங்ஸுக்கு பிரச்சனையாகி அதன் மூலயமா இது வெளியில் வந்திருக்குன்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இது பேசிக்கலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸில், அதாவது எஸ்ஆர்எம், எம்ஜிஆர், விஐடி, அமிர்தா, இது மாதிரி நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 20 to 40 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்துருச்சு. டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நம்ம மட்டும் படிக்கிறதில்ல, தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும் படிக்கிறதில்ல. தமிழ்நாடு மாணவர்கள், கேரளா மாணவர்கள், ஆந்திரா மாணவர்கள், அதுக்கப்புறமா வட இந்திய மாணவர்கள் அதிகமாக படிக்கிறாங்க சென்னையில். ஓகேவா? இது தவிர்க்க முடியாத உண்மை. இப்போ என்ன ஆகுது அப்படின்னால் இந்த பிடெக் முடித்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, வட இந்திய மாணவர்கள் நிறைய பேர் இங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. எதுக்காக ஸ்டே பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அவங்களுக்குள்ளே அந்த கிளாஷ் ஆரம்பிக்குது. எதுக்காக ஸ்டே பண்ணியிருக்காங்க, யார் ஸ்டே பண்ணியிருக்காங்க? இப்போ எஸ்ஆர்எம் காலேஜஸோ, எம்ஜிஆரோ, நிறைய காலேஜஸ், பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, நிறையா இருக்குது. முடித்தோன்னே இவங்க இங்கேயே ஹிடன் அஜெண்டாவாக இங்கேயே இருந்துடுறாங்க. அது முதல் ரீசன் ஃபார் திஸ் டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி வஸ்துக்கள் நமக்கு பரிமாறுறதுக்கு இது முதல் ஒரு ரீசன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 4 years முடித்ததுக்கப்புறம் இங்கேயே ஸ்டே பண்ணி நெக்ஸ்ட் இவங்க ஏஜெண்ட்டாக மாறிடுறாங்க. ஏஜெண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னால், இப்போ இவங்க சில ஏஜென்ட்ஸ் மூலியமாக தான் இந்த காலேஜ் சேர்ந்துருப்பாங்க. இவங்க இப்போ ஏஜெண்ட் ஆகிடுறாங்க. இவங்க ஏஜெண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, அந்த நார்த் இந்தியாவிலேருந்து வர்ற மாணவர்கள், அதுக்கப்புறமா இவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு பீப்புளும் அப்படி இருக்காங்க. தமிழ்நாடு மாணவர்களும் என்ன பண்ணுறது, எஸ்ஆர்எம், விஐடி, சத்யபாமா, எம்ஜிஆர், இந்த மாதிரி நிறைய காலேஜஸில் முடித்தவங்க என்ன ஆயிடுறாங்க, ஐ எம் நாட் டெல்லிங் அபவுட் ஆல் த பீப்புள். சம் பீப்புள் ஹவ் பிகம் ஏஜென்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஏஜென்ட்ஸ் ஆகிட்டு அந்த கல்லூரிகள் பக்கத்திலே இவங்க என்ன பண்ணுறது, ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கிறது. ஸோ அங்கேருந்து இவங்க நகர்றதே கிடையாது. அட்மிஷன் டைம் 3 மாதம் என்ன பண்ணுறதுன்னா, அந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அவன் நார்த் இந்தியா இருந்தால் நார்த் இந்தியா கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, ஆந்திரா இருந்தால் ஆந்திரா கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, கேரளா இருந்தால் கேரளா கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, தமிழ்நாடு இருந்தால் தமிழ்நாடு கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. ஸோ இப்படி கம்யூனிகேட் பண்ணிவிட்டு இவங்க அந்த சீட்டு போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு சீட்டுக்கு 30,000 to 40,000 வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஆரம்பிக்கிற இதில் நிறைய கோஷ்டி சண்டைகள் நடக்குது. அதில் நடந்து இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒரு ரீசன். அதுக்கப்புறம் இப்போ இவங்களோட ஸ்டே இங்கே ஆயிடுது. ஸோ எங்கே அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொத்தேரி ஜங்ஷன் மட்டும் கிடையாது, கோயம்பேடு ஆகட்டும், செம்மஞ்சேரி ஆகட்டும், வேலூர் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு ஆக்கிரமிப்பு வந்துடுது. ஏன் அப்படின்னா இவங்க இங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. எதுக்காக? இவங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு பிஸ்னஸ் கிடச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் இவங்களை நம்பி, இந்த நார்த் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸை நம்பி நிறைய பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் ஆட்கள் நிறைய கடைகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் இந்த டிரான்சாக்ஷனோட மையப்புள்ளி ஆரம்பிக்குது.
ஸோ இதை நம்ம வந்து எல்லாருமே வந்து இங்கே கஞ்சாவை சீஸ் பண்ணிட்டாங்க, போதை வஸ்துக்கள் வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஒன் டே ப்ராசஸ். இட் ஹாஸ் அ பேசிக் ரூட் கம்மிங் ஃப்ரம் திஸ். அப்போ இவங்க வந்து பிடெக் முடித்தோடனே இவங்க காலி பண்ணி போகிறது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். இவங்க காலி பண்ணி போயிட்டாங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் என்ன மெஷர் எடுக்கணும் அப்படின்னால் வந்து இவங்க வந்து பிடெக் முடித்தோடனே என்ன பர்பஸுக்காக தே ஆர் ஸ்டேயிங் அவுட் சைட் தி ஹாஸ்டல், அது மேனேஜ்மெண்ட்டும் சரி போலீஸ் லெவல்ஸ்லேயும் சரி அவங்க என்ன பர்பஸ்க்கு எடுத்திருக்காங்க, அவங்க தே ஆர் ஒர்க்கிங் ஹியர், அவங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை சும்மா இங்கே தங்கியிருக்காங்களா என்னதுங்கிறது விவரங்களை எடுத்து வச்சுக்கணும், சேகரித்து வச்சுக்கணும். அப்போயே வந்து கொஞ்சம் வந்து அலர்ட் ஆவாங்க, எதுக்காக நம்ம இங்கே தங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னால் வந்து த்ரூ நிறைய வந்து பார்த்தீங்கன்னால் அந்த காலேஜுக்கு ஒரு லீவுன்னு விடுறாங்க அப்படின்னால் வந்து ஒரு 5 to 10 days லீவ் விடும்போது மாசாக தான் வந்து பஸ்ஸில் வந்து இறங்குறது, ட்ரெயினில் வந்து இறங்குறது, இட் ஹேப்பன்ஸ். அந்த டைமில் இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறது, இந்த போதை வஸ்துக்கள் கஞ்சா சாக்லேட்ஸ் இதெல்லாம் எடுத்து வர்றதுக்கு வந்து இவங்க ஊருக்கு போகிறப்ப தான் அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பக்கா செக்யூரிட்டி போட்டு ஒரு போலீஸ் ப்ரொஃபஷனல், ரிட்டையர்டு போலீஸ் ப்ரொஃபஷனலை போட்டு ஒரு செக்கிங் நடத்தணும் எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லையும் சரி மேக்ஸிமம் காலேஜஸ்லையும் சரி. அப்போ தான் இதிலேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆக முடியும். அப்போயே அவங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துடும், ஓகே நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது, இது இன்னும் எப்படி கவனமாக யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி டாக்டிக்ஸ் பயன்படுத்துவாங்க. ஆனாலும் அந்த டைமில் நம்ம ஒரு ரிட்டையர்டு போலீஸ் பர்சனல் போட்டு இதெல்லாம் யார் பண்ணணும், காலேஜஸ் பண்ணணும். காலேஜஸ் நீங்கள் செக்யூரிட்டிஸ் வச்சுருக்கீங்க, கேட்டில் செக் பண்ணுறீங்க, அது மட்டுமே பத்தாது. ஏன்னா செக்யூரிட்டிஸ் அவங்களோட மைண்ட் செட்டில் அந்த இது முடியும்னு நினைப்பாங்க. போலீஸ் வந்து அவங்களோட மைண்ட் செட்டில் வேறு மாதிரி யோசிப்பாங்க. ஒருத்தரை பார்த்தா அவங்க ஒரு பொருள் வச்சுருப்பாங்களா இல்லையாங்கிறது போலீஸால் கொஞ்சம் இன்னும் அதீதமாக வந்து அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி போலீஸ்க்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு போலீஸ் பர்சனல், ரிட்டையர்டு போலீஸ் பர்சனல் வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் இருக்கிறது கண்டிப்பான அவசியமான வந்து உண்மை. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு காலேஜ்லேயும் இருக்கிறது கண்டிப்பான அவசியமான வந்து உண்மை இந்த சம்பவத்துக்கு அப்புறம். ஏன்னா கிட்டத்தட்ட 30 பேரை வந்து போலீஸ் பர்சனல் 500 பேர் சரௌண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எவ்வளோ பெரிய விஷயமா அது வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால சரௌண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு டீம் யூனிவர்சிட்டிஸும் ஒரு 4-5 போலீஸ் ப்ரொஃபஷனல், ரிட்டையர்டு போலீஸ் ப்ரொஃபஷனலை வந்து வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னஸை மெயின்டைன் பண்ணணும் டீம் யூனிவர்சிட்டிஸ். அதாவது நார்மல் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்ட்ரிக்ட்னஸ்ங்கிறது வேறங்க. ஆனால் டீம் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸும் அவங்களோடது, ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் ஃப்ரீடமாக இருக்காங்கிறது ரொம்ப உண்மை. ஃப்ரீடம்ங்கிறது ரொம்ப லிபரலாக போச்சுன்னா என்ன நடக்குங்கிறது இப்போ நம்ம இந்த பொத்தேரி ஸ்டேஷனில், பொத்தேரி ஜங்ஷனில் உள்ள விடுதிகளில் நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோ பேக்கெட்ஸ் ஆஃப் கஞ்சா, சாக்லேட் அது இதுன்னு சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணம் தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து இவங்க இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறது. ரெண்டாவது விஷயம் வந்து இவங்க ஊருக்கு போயிட்டு வர்றப்ப வந்து சம் டிரான்சாக்ஷன் இஸ் ஹெல்டு பிட்வீன் ஏதோ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் வரும். ஸோ அந்த டிரான்சாக்ஷனை தடுக்கிறதுக்கு அவங்க ஊருக்கு போயிட்டு வர்றப்ப தரோ செக் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஹாஸ்டல்ஸில் வந்து வார்டன் வந்து கண்டிப்பான முறையில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல கேரிங் பர்சனாகவும் இருக்கணும். அதே மாதிரி ஹாஸ்டல்ஸில் வார்டன் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த மாதிரி டீம் யூனிவர்சிட்டிஸில் வந்து என்ன ஒரு ப்ராமிஸ் அப்படின்னா, ஒரு பையன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் அதை பெருசுப்படுத்துறது கிடையாது, வீட்டில் யார்ட்டி சொல்கிறது கிடையாது. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒரு பையன் வந்து ஹாஸ்டல் ப்ரமிசஸில் சிகரெட் குடித்தாலோ இது மாதிரி வந்து போதை வஸ்துக்களுக்கு அடிமையானாலோ எப்படி அவன் அடிமையானான், என்ன ரீசன்னால் எப்படி அவனுக்கு அந்த டிரான்சாக்ஷன் வந்து வந்துச்சு அப்படிங்கிறத காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஒரு கமிட்டி போட்டு அந்த பையனை கூப்பிட்டு என்கொயர் பண்ணி எப்படி உனக்கு கிடச்சிச்சு, இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிடுவோம், அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு என்கொயரி பண்ணி அவனை வந்து திருத்துறதுக்கான வழிமுறைகளில் ஈடுபடணும். இப்போ ஒருத்தர் மாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் லைக் தட் ஓகே டோன்ட் டூ ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி முடிச்சதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து முடியுது. இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணம் நம்ம டேக் இட் ஈஸியாக இருக்கிறது ரியாலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா என் பையன் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும். திஸ் இஸ் த திங் எவ்ரி பேரண்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங் நவ். அதே மாதிரி நீங்கள் வந்து பெரிய டீம் யூனிவர்சிட்டிஸில் சீட்டு கிடைக்கலன்னா உயிரே போடுற மாதிரி பதட்டப்படுறீங்க. அதாவது வந்து பெரிய பெரிய டீம் யூனிவர்சிட்டிஸில் கிடைக்கலன்னா வாழ்க்கையே போயிடுதுன்னு நினைக்கிறீங்க. அப்போ வாழ்க்கையே போய் பார்த்து ரொம்ப பார்த்து நீங்கள் வளர்த்த பிள்ளைங்களை இந்த மாதிரி அவங்க நாசமாக போகிறது எந்த வகையில் வந்து ஏற்றுக்கூடியது? நீங்கள் பார்த்து வளர்த்து 10 லட்சம் 8 லட்சம் கட்டுறீங்க. ஆனால்
அவங்களோட கேரக்டர் வைஸ் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து இதாகிட்டாங்க. இதில் வந்து நல்லா படித்து நல்லா போட பசங்களுமே நிறைய பேர் இதுக்கு வந்து ட்ரக் அடிக்ட் ஆகி நிறைய மோசமான நிலைமைக்கு போயிருக்காங்க. இது எப்படி, இதை பற்றி எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து பேசுகிறேன். ஒவ்வொரு வார்த்தையிலுமே கோர்த்து தான் பேச வேண்டியதாக இருக்குது. எதுவுமே நம்ம வாயிலிருந்து தவறுதலாக வந்துடக்கூடாதுங்கிறதுனால நான் ரொம்ப யோசித்து தான் பேச வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்கள் பேரண்ட்ஸ் வந்து. ஸோ அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து பீரியாடிக்கலாக வந்து மானிட்டர் எங்கள் பசங்களை பண்ணுங்க, ஸ்ட்ரிக்டாக இருங்க அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் முதல்ல தெரிவிக்கணும். தட் மேபி எனி பேரண்ட்ஸ், ஆந்திரா பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கேரளா பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நார்த் இந்தியா பேரண்ட்ஸாக இருக்கட்டும். நீங்கள் சேர்த்தோன்னா பையனுக்கு வந்து ஃப்ரீடமாக இருக்கணும், மொபைல் கொடுத்துடணும். அதே மாதிரி எனி டைம் வந்து கிளாஸ் வந்து இஷ்டத்துக்கு அட்டன் பண்ணலாம், அட்டண்டன்ஸ் இருக்கா இல்லையா என்னங்கிற என்கொயரி பேரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கணும். நார்மல் அஃபிலியேட்டட் காலேஜஸில் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க நிறைய காலேஜஸ், அட்டண்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால தான் வந்து எல்லா மாணவர்களும் வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து ஃப்ரீடமாக இருக்கணுங்கிறதுக்காக டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை நிறைய தேர்ந்தெடுக்கிறாங்க. அது எப்படி ஒரு ஆபத்தான சிச்சுவேஷனில் முடியுதுங்கிறத பாருங்கள். ஒரு நல்ல அஃபிலியேட்டட் காலேஜஸ், நிறைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. ஹாஸ்டலில் 9 o'clock மேலே மொபைல் வாங்கி வச்சிடுறாங்க. மொபைலில் ஸ்டார்ட் ஆகிறது தான் இந்த பிரச்சனையும் கூட. இந்த கஞ்சா டிரான்சாக்ஷன்ஸும் வந்து மொபைலில் ஸ்டார்ட் ஆகிறது தான் அப்படியே. அதே மாதிரி மொபைலை வாங்கி வச்சிடுறாங்க. அதே மாதிரி வந்து நைட்டு வந்து தேவையில்லாமல் 1 மணிக்கு 2 மணிக்கு சுற்றக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஊருக்கு போகிற வந்தால் பேரண்ட்ஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. கிளாஸ் ரூம் வந்தால் மொபைலை வாங்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அஃபிலியேட்டட் காலேஜஸ் பண்ணுறதுனால தான் அஃபிலியேட்டட் காலேஜஸ் பிடிக்காமல் போயிடுது. அஃபிலியேட்டட் காலேஜஸ்னால் வேறு யாரும் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே உள்ள காலேஜஸை நான் சொல்கிறேன். ஸோ அவங்களெலாம் பிடிக்காமல் போயிடுது. அதனால் பசங்க வந்து இன்றைக்கி வந்து யார் ஃப்ரீயாக இருப்பாங்க, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னால் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருப்பாங்க, நம்ம அங்கே போய் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கூடாது. பேரண்ட்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸ் நீங்கள் ஒரு காலேஜில் வந்து 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து சேர்க்குறப்ப அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, பசங்களோட வெல்ஃபேருக்காக என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு இடத்துல சேர்க்க போகிறோம், பசங்களை சேர்க்க போகிறோம், இந்த மாதிரி தான் இருக்குன்னா அந்த காலேஜில் சேர்க்காதீங்க. கொஞ்சம் நல்ல காலேஜாக பார்த்து சேருங்க, சரியா? இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும், மற்ற மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஹாவ் டு பி கீன் சீரியஸ் இன் வாட்சிங் த பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் கவுன்சிலர்ஸ் போட்டு என்னென்னலாம் கரெக்ட் பண்ணணும், எப்படி அவன் வந்து முதல்ல ஒரு விஷயத்துக்கு அடிமையாரான்னு தெரிஞ்ச உடனேயே நீங்கள் கவுன்சிலர்ஸை போட்டு அவனை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ அங்கிட்டிருந்து அப்படியே டிரான்சிஷன் மாதிரி நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து ஒரு போலீஸ் வந்து பிடிச்சி நமக்கு வந்து சொல்கிற அளவுக்கு வச்சுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அப்படி நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு லாங் ரன்னுக்கு பேரண்ட்ஸ் வந்து அந்த மனசை விட்டுருவாங்க. மேபி அட்மிஷன்ஸ் வந்து த்ரூ ஏஜென்ட்ஸ் வந்து வருஷம் நம்ம பண்ணிக்கலாம், எப்படி பேரண்ட்ஸ் எப்படி போனால் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போனான்னு நினைக்காம வந்து இந்த இன்சிடெண்ட்டை எல்லா காலேஜுமே வந்து தங்களுக்கு நேர்ந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்து ஸ்ட்ரிக்ட் ப்ரொவிஷன்ஸை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம இன்ஸ்டால் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை, சரியா? எப்படி வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டரில் ஒரு வைரஸ் வந்தால் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோமோ இல்லை அப்டேட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஸ்ட்ரிக்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எது பண்ணால் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து தடைகளை வந்து இது பண்ண முடியுமோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஆன்லைன் டெலிவரிஸில் வந்து என்ன நடக்குதுன்னு செக் பண்ணலாம், செக்யூரிட்டிஸ் செக் பண்ணலாம், என்ன கொண்டு போகிறீங்க, ஹாஸ்டலுக்கு என்ன கொண்டு போகிறீங்கன்னு செக் பண்ணலாம். அதே மாதிரி ஊர்லேருந்து வரும்போது இவங்க வந்து பெரிய பெரிய பேக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் செக் பண்ணாமல் விட்டு தான் நமக்கு இவ்வளோ தூரம் ஆகுது. அதே மாதிரி போலீஸ் பர்சனல்ஸும் இந்த மாதிரி காலேஜ் இப்போ பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து பீரியாடிக்கலாக வந்து காலேஜுக்கு பக்கத்தில் இருக்க பெரிய பெரிய ஹாஸ்டல்ஸ்லாம் செக் பண்ணலாம். அதே மாதிரி காலேஜஸ் ஹாஸ்டல்லையும் வந்து பீரியாடிக்கலாக மந்த்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணுறப்ப ஒரு ஈஸியாக ஒரு தடயங்கள் கிடைக்கும். எனக்கு அந்த போதை வஸ்துக்களை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. அதெல்லாம் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லாத மாதிரி படத்தில் காட்டுறத விட மோசமாக இருக்குது. படத்தில் ஏதோ வந்து அந்த பவுட்ரு, வெள்ளை கலர் பவுட்ரு மட்டும் தான் காட்டுவாங்க, இங்கே நிறைய காட்டுறாங்க. அப்போ என்ன இருக்குது வந்து படம் வந்து ஃபிலிம் வந்து ஹாஸ் லாஸ்ட் இட்ஸ் ஒரிஜினாலிட்டி. ஃபிலிம்ங்கிறத விட ஒரிஜினல்ங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, ஹாஸ்டல்ஸ்லாம் செக் பண்ணலாம். அதே மாதிரி காலேஜஸ் ஹாஸ்டல்லையும் வந்து பீரியாடிக்கலாக மந்த்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணுறப்ப ஒரு ஈஸியாக ஒரு தடயங்கள் கிடைக்கும். எனக்கு அந்த போதை வஸ்துக்களை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. அதெல்லாம் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லாத மாதிரி படத்தில் காட்டுறத விட மோசமாக இருக்குது. படத்தில் ஏதோ வந்து அந்த பவுட்ரு, வெள்ளை கலர் பவுட்ரு மட்டும் தான் காட்டுவாங்க, இங்கே நிறைய காட்டுறாங்க. அப்போ என்ன இருக்குது வந்து படம் வந்து ஃபிலிம் வந்து ஹாஸ் லாஸ்ட் இட்ஸ் ஒரிஜினாலிட்டி. ஃபிலிம்ங்கிறத விட ஒரிஜினல்ங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, அவங்க வச்சிருக்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் வந்து இட் லீட்ஸ் டு சம் டேஞ்சரஸ் திங்ஸ். அவங்க வந்து ஒரு சொசைட்டியில்
ஒரு நல்ல மனுஷனாக வரணுங்கிறதுனால தான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து எந்த பேரண்ட்டாக இருந்தாலும் சரி காசு கட்டி நம்ம சேர்க்குறாங்க. அதில் வந்து இந்த அளவுக்கு மோசமான ஒரு இடத்துல போய் நம்ம அந்த பசங்க இருக்காங்க. தட் மேபி ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், கேரளா இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஸ்டூடெண்ட் இஸ் அ ஸ்டூடெண்ட். ஸோ அவனோட லைஃப் இந்த ட்ரக் அடிக்ஷனால் ரொம்ப மோசமாக போயிடுச்சுன்னா வி கான்ட் ரெக்கவர் ஹிம். ஸோ அது புரிஞ்சுக்கணும். இந்த இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்னால் எவ்ரிதிங் ஹேஸ் டு பி ஃபைன். அந்த வர்ற பஸ்ஸஸை செக் பண்ணுறதுல இருந்து, அதே மாதிரி அவங்க ஊருக்கு போயிட்டு வரதுலேருந்து, அவங்க பேக்ஸை செக் பண்ணுறதுலேருந்து, நல்ல ரிட்டையர்டு போலீஸ் ப்ரொஃபஷனல்ஸை நம்ம ஹாஸ்டலில் சீஃப் வார்டனாக போடலாம். அவங்கள வார்டனாக போட்டு அப்பப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண தான் என்ன ஆகும், இதை ரெடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பாஸ்ட் அவுட் பேச்சஸ் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இருக்கிறாங்கன்னா வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் தம், அவங்க என்ன பர்பஸ்க்காக அங்கே இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நிறையா காலேஜோட தொடர்பு வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே பெரிய கேங் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க முடித்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க மெயின் ரீசன் பிஹைண்ட் திஸ் கஞ்சா சாக்லேட்ஸ் ஆகட்டும், கஞ்சா போதை மருந்துகள் ஆகட்டும். அதனால் இதை கவர்மெண்ட் சிறப்பான முறையில் கையாளுது. அதே மாதிரி நிர்வாகங்களும் என்ன பண்ணணும்னா, இன்னும் சிறப்பான முறையில் என்னென்ன செய்ய முடியும். அதாவது நம்ம ஒரு பையனை திட்டினோம், பையனை கண்டித்தோம்னா அவன் அட்மிஷன் போயிடும் அப்படிங்கிறத நினைக்கிறத முதல்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸோ மற்ற காலேஜஸோ மனசை விட்டு எடுக்கணும். ஒரு பையனை நம்ம நியாயமான முறையில் கேள்வி கேட்கறதுனால அவன் அட்மிஷன் விட்டு போயிட மாட்டான். அப்படி போனால் போகட்டும் அந்த அட்மிஷன், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களோட காலேஜுக்கும் ரெப்யூட்டேஷன் இதாயிடும். அப்புறம் உங்கள் காலேஜுக்கு ரெப்யூட்டேஷன் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நிறையா நடக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்களும் ஸ்ட்ரிக்ட்னஸ் எந்தெந்த லெவல்லலாம் இன்ஸ்டால் பண்ண முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்னஸை நீங்கள் கண்டிப்பாக இன்கார்பரேட் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஒன்னடால்.